தன் உடம்புல ருத்ராட்சத்தை தவறையும் பஸ்மத்தை தவறையும் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு லெவலில் போட்டுருப்பாங்க. நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை போட்டு அந்த குழந்தை நல்லா எழுதுனா அந்த குழந்தை நல்லா எழுதும். சனி தசை நடக்குது எனக்கு, ஓகேவா? அந்த சனி தசை நடக்கிற போது இதை நான் போட்டுக்கிறேன். லைட் ப்ளூ எது போட்டுக்கிறேன்னா கோபம் வந்தாலும் குறைக்கும். ஸ்ரீராம் குருஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான குருஜி ஐயா கிட்ட பல கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான என்ன கேள்வியா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியா இருந்தாலும் நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நாங்க உங்களுக்கு பதில் சொல்லுவோம். வணக்கம் குருஜி. வணக்கம். இப்போ கருங்காலி மாலை, அதுக்கப்புறமா ருத்ராட்ச மாலை வந்துட்டு இப்போ ரீசெண்டா நிறைய பேர் அணிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பெண்கள் அணியலாமா அணியக்கூடாதுன்னு ஒரு பெரிய சர்ச்சையே போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம். இன்னொன்று, இது எந்த நேரங்களில் அணியலாம், எந்த நேரங்களில் பெண்கள் அணியக்கூடாது? அணியக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, அது ஆக்சுவலாக எல்லாருமே அணியலாம். அது நேர காலம், எந்த மாலை அணியணும்னு ஒன்று இருக்குது. இல்லை, ஆனானப்பட்ட பரமேஸ்வரரே வந்து ருத்ராட்ச மாலையில் தான் இருக்கார். பார்வதி ருத்ராட்ச கண்டி போட்டுருப்பா. அதனால் நிறைய மாலைகள் இருக்குது. கருங்காலி இருக்குது, தேவதார் மாலை இருக்குது. இப்போ வந்து கருங்காலி ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் போட்டுக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி என்னென்னா, நீங்கள் அந்த கருங்காலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, கருங்காலி அதோட விஷயம் என்ன, தாத்பரியம் என்னென்னா, அதுக்கு போட்டுக்கூடிய கெப்பாசிட்டி முதல்ல நம்மளுக்கு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். லேடிஸாக இருக்கட்டும். இதில் நம்ம இந்த பதிவு வந்து நம்ம ருத்ராட்சத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பதிவில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் லேடிஸ்ன்னு கேட்டதுனால சொல்கிறேன். இந்த லேடிஸ்லாம் எல்லா மாலையும் போட்டுங்க, தப்பு கிடையாது. மாலை போட்டுக்கிறது யாருக்கும் அதை போட்டுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சாஸ்திரத்துலேயும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லா மாலையும் எல்லோரும் போட்டுக்கலாம். நேர காலம்னு ஒன்று இருக்குது. தியானங்கள் பண்ணுறச்சே இந்த துளசி மாலையாக இருக்கட்டும், கருங்காலி மாலையாக இருக்கட்டும், ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும் போட்டுருக்கோம். சிவனடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் தன் உடம்புல ருத்ராட்சத்தை தவறையும் பஸ்மத்தை தவறையும் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு லெவலில் போட்டுருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போனேன்னா ஒரு கண்டி மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு ருத்ராட்ச மாலை, ஒரே ஒரு கொட்டை மட்டும் இருக்கும். அது போட்டுங்க, தப்பு கிடையாது. எல்லா நேரமும் அந்த ருத்ராட்ச மாலையை லேடிஸ் அணிஞ்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரம் அணிஞ்சிக்க வேண்டாம். ஒரே ஒரு ருத்ராட்சம் நம்ம கயரில் போட்டுக்கிறது போகிறோம். அது போட்டுருந்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும். சில பேர் வந்துட்டு, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான் என்ன பண்ணுவேன், அந்த மாலையை கழட்டி வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சில பேர் நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும், சரி, அந்த கருங்காலி மாலையாக இருக்கட்டும், நாங்கள் என்றைக்கெலாம் வீட்டில் நான்வெஜ் செய்கிறோமோ அந்த டைமில் நாங்கள் கழட்டி வச்சுட்டு தான் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் குளிச்சு திருப்பி போட்டுக்கணும். இது வந்து அது தப்பு. அந்த மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப தப்பு. கருங்காலிமான ருத்ராட்ச மாலைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. போட்டுக்கிறதுனா பர்மனெண்ட்டாக போட்டுக்கணும். நான் இப்போ சாப்பிட்ற வஸ்து வந்து நான்வெஜ்ஜு இருக்குது, வெஜ்ஜு இருக்குது அப்படிங்கிறபோது நீங்கள் அந்த சமயத்தில் கைட்டி வச்சேன்னா சுவாமியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும்ல. ஆமாம், எனக்கு என்ன கருங்காலியை போட்டால் அம்பாளுக்கு உகத்தமாக இருக்கும். முருகரை நம்ம யாரை சார்ந்து அந்த மாலையை போட்டுக்கணும்னு ஒன்று இருக்குது. எந்த சுவாமியை சார்ந்து, ருத்ராட்சை யாரை சார்ந்து போட்டுப்பீங்க? சிவன். ஆமாம், அவரை சார்ந்து போட்டுக்கிறீங்க. இப்போ சிவன் வந்து ஸ்மசான ரூபி, அதனால் அவருக்கு தோஷமே கிடையாது. அதனால தான் எல்லோரும் போட்டுக்கலான்னு சிவன் அடியார்கள்லேருந்து எல்லா லேடிஸ் போட்டுக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். கருங்காலி வந்து அப்படி கிடையாது. தேவதார் மாலை அப்படி கிடையாது. கண்ட நேரத்தில் போட்டோன்னா அதோட எதிர்மறை தாக்கம் நம்மளை வச்சிரும். நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது நான் மாலையை போட்டுப்பேன், நான் வெஜ்ஜு சாப்பிடும்போது போட்டுக்க மாட்டேன், வெஜ்ஜு சாப்பிடும்போது போட்டுப்பேன், நான்வெஜ் சாப்பிடும்போது போட்டுக்க மாட்டேங்கிறது தப்பு. அதுக்கு நீங்கள் போட்டுக்காமே இருக்கிறது நல்லது. சில பெண்கள் வந்து குறிப்பிட்ட நாட்கள், அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நாட்கள் டைமில் வந்து கலட்டி வச்சிடலாமான்னு கேட்குறாங்க. கருங்காலி மாலை அம்பாளுக்கு உகந்ததுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த கருங்காலி மாலைங்கிறது லேடிஸ் போட்டுக்கலாம். 3 நாள் அந்த அவளுக்கு இருக்கிற ஒரு 3 நாள் லீவில் போட்டுக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் கருங்காலி உலக்கையில் தான் அவங்களுக்கு தடுப்பு போட்டாங்க. அப்போது அந்த கருங்காலியோட அந்த உலக்கையை அங்கே போடுற சமயத்தில் அதுவே போடலான்னா மாலை போட்டுக்கிறது தப்பு கிடையாது, தாராளமாக போட்டுங்க. அதுதான் சொல்கிறேன், மாலையை போட்டுக்கிறது தப்பு கிடையாது. கைட்டி வைக்கணுங்கிற போது யோசிக்கணும். நம்ம இந்த நேரத்தில் கைட்டி வச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதை போட்டுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும், கருங்காலி மாலையாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளவங்க தான் போடணும், இவங்க போடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? ரூல்ஸ் அதான் சொல்ல, மாலை போட்டுக்கிற ரூல்ஸே கிடையாதுமா. யார் வேணால் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் போட்டுக்கலாம். அதுதான் சொல்கிறேன், ரூல்ஸ் கிடையாது. குட்டி குழந்தைகளுக்கு ஒரு 1லேருந்து ஒரு 10-11 வயசு குழந்தைகள் இருக்கிற போது ஒரு 15 வச்சுங்க, 15னா 12th படிப்பாங்க இல்லையா, அந்த வயசு வரலும் பொண்கள் போட்டுண்டா என்னென்னா அதோட ஒரு
ஒரு ஈர்ப்பை அது கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், கீர்த்தியை கொடுக்கும். அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வச்சு அந்த மாலையை போட்டுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் குழந்தைகள் பண்ணித்து அப்படின்னா அது தப்பு. சில விஷயம் அந்த குழந்தைகளோட ஜாலியாக சில வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம் குழந்தைகளுக்கு இல்லையா? அதெல்லாம் மாலையை போட்டு பண்ணேன்னா அந்த தன்மையை தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும். புரியுறதா நான் சொல்கிறது? அந்த தன்மையை கொடுக்கும். நீங்கள் எதை இழுக்கிறீங்களோ, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை போட்டு அந்த குழந்தை நல்லா எழுதுன்னா அந்த குழந்தை நல்லா எழுதும். புத்தி ஒழுங்காக கொடுக்கும், கீர்த்தி ஒழுங்காக கொடுக்கும். மாலை நம்ம மரம் வந்து என்ன பண்ணணும்னு நம்ம சர்வதானம் நினச்சிட்ருக்கோம். ஒரு மரமானப்பட்டது ஆலமரம், கருங்காலி மரம், தேவதார் மரம், அப்புறம் வந்து ருத்ராட்ச மரம். அதெல்லாம் என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். அந்த மரம் என்ன பக்கம், அந்த மரத்து பக்கத்தில் போகும்போது நம்மளை அறியாமல் வரக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லை கொடுக்கும். அப்போது நீங்கள் அந்த மாலையை போட்டுன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மாலையை போட்டு என்னென்னலாம் பண்ணுவோம்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு க்ரோத் கொடுக்கும். ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த குழந்தைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஒரு ஆர்ட் டாக்டர், ஒரு பெரிய டாக்டருக்கே திடீர்னு கை நடுக்கம் வரும். அந்த மாலையை போட்டு லேடிஸ், நான் சொல்கிறேன் லேடிஸ்க்கு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். அவள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறான், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் இல்லையா? அந்த நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய மேக்னெட், அவர் வந்து அந்த ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அது நல்லதே கொடுக்கும். இப்போ சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்த பெண்கள் கூட இந்த மாலைகளை வந்து ரொம்ப ஃபேமஸாக அணிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மற்றவங்களும் அணிகிறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய நன்மையை கொடுக்கும். நம்ம தேடுற சான்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுறோம், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, நான் எதை சார்ந்து இருக்க போகிறேன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு ஹீரோயினாக ஆகணும், நான் இதை பண்ணணும், இல்லை ஒரு நாடகம் நான் ரொம்ப நாளாக சான்ஸ் கேட்டுட்ருக்கேன், எனக்கு இது நடக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு லெவலுக்கு க்ரோத், ஒரு நாடகத்துலையாவது ஒரு லீடு ரோல் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். நான் நிறைய பாடுவேன், நிறைய சிங் பண்ணுவேன், எனக்கு சூப்பர் சிங்கரில் ஒரு ஆடிஷன் வந்துச்சு, ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா? அந்த மாதிரி கருங்காலி மாலையை போட்டுங்கோ, நினைக்க வேண்டாம். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அந்த கருங்காலி மாலையில் ஒரு சுவாமியை போட்டுக்கிறாங்க, காளி, மகா கணபதி, அது போட்டுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெறும் கருங்காலி மாலையை அணிஞ்சுங்கோ, ரொம்ப நல்லது. இப்போ என்னை கூட பார்க்கலாம், 2 ஸ்படிக மாலை மாதிரி போட்டுட்ருக்கேன் இல்லையா? ப்ளூ அண்டு இது என்ன கலர்? இது ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க. அது வந்து லாவெண்டர், இது ஸ்கை ப்ளூ சொல்கிறோம். இப்போ நம்ம எதுக்காக போட்டிருக்கோம்னா எதிர்மறை ஆற்றல்னு ஒன்று இருக்குது. எனக்கு இந்த தசை நடக்குது, கரெக்ட்? இந்த தசை நடக்கிறதுங்கிற போது இதை நான் போட்டுக்கிட்டேன்னா இதோட தன்மை எனக்கு இருக்கும். சனி தசை நடக்குது எனக்கு, ஓகேவா? அந்த சனி தசை நடக்கிற போது இதை நான் போட்டுக்கிறேன். லைட் ப்ளூ எது போட்டுக்கிறேன்னா கோபம் வந்தாலும் குறைக்கும், அதனால் இதை போட்டுக்கிறேன். சுவாமி குருஜியே நீங்கள் போட்டிருக்கீங்களே, இது என்ன நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல? இது எனக்கு போட்டால் எனக்கு நான் ஜபங்கள் பண்ணுறேன், இதை நான் சும்மாலாம் போட்டுக்கல. இதை நான் எடுத்துட்டேன்னா இதில் 13 தான் இருக்கும், நான் ஜபம் பண்ணுவேன், ஜபம் பண்ணிவிட்டு போட்டுப்பேன். அதுவும் நிறைய பேர் எல்லா மாலையும் வலதுகையில் போட்டுக்கிறீங்க. வலதுகை என்ன பண்ணும்? ஒருத்தனை சாபமும் கொடுக்கும், நல்லதும் செய்யும், பணமும் வாங்குவோம் இல்லையா? அப்படிங்கிற போது அந்த மாலையை அதில் போட்டுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது இழுத்துக்கும். அது இழுத்துக்குச்சு அப்படின்னா அதோட எதிர்மறை ஆற்றல் தான் கொடுக்கும் இல்லையா? புரிஞ்சுதா? வலது கை வந்து நல்லதும் ஒன்றும் கெட்டதும் ஒன்றும், இடது கை தட்டி கொடுக்கும். நல்லா பார்த்தேன், கை மேலே போடும். ஃபஸ்ட்டு கை இடது கை என்ன பண்ணும்? ஒருத்தர் இடது பக்கம் நிற்கிறார், உடனே கை மேலே போட தோணும் இல்லையா? நல்லா ஆடுற குழந்தை அப்படின்னு தோணும். எல்லாரும் ஆரத்தி கரைச்சி முடிஞ்ச உடனே இடது கையால் தான் நெத்தியில் போட்டு வைப்பாங்க, கரெக்டாக? திருஷ்டி போகணுன்னு, கரெக்டாக? அதனால் இடது கையில் போட்டுங்க. இந்த மாதிரி வளையங்கள்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுவும் அந்த ராசிக்கு இந்த போட்டுக்கலாமா, என்ன கலர் சூஸ் பண்ணிட்டு போட்டுங்க. அந்த மாதிரி போட்டுக்கிறது தப்பு கிடையாது. சில திரைத்துறைகள் எல்லாரும் நடிகர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், சுவாமியை போட்டுக்காதீங்க, வெறும் மாலையை அணிஞ்சிக்கலாம். அந்த மணியில் ஒரு வைப்ரேஷன் கொடுங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் அம்பாள் ஓம் நம சிவாய ருத்ராட்சத்தை ஜபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈஷாவில் போனீங்கன்னா ஓம் நம சிவா ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மாலையில் ஒரு வைப்ரேஷன் முதல்ல கொடுங்க. என்ன கொடுக்கணுன்னா, முதல் கருங்காலி மாலை எடுத்துங்க, தீர்த்தத்தில் போடுங்க, மிதக்கும். கருங்காலி முழுகாது, சரிங்களா? மிதக்கும். அதை எடுத்து ஒரு பூஜை அறையில் வச்சு சுவாமிகிட்ட கோவிலில் கொடுத்து வாங்கி போட்டுங்க. அதில் எந்த சுவாமியும் இல்லாத போட்டுங்க, நல்லதே நடக்கும்.
தொடர்ந்து பேசுவோம் குருஜி. நன்றி, வணக்கம். வணக்கம்.